ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச மீன் குழம்பு. அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வரீங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, வரமிளகா, சோம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் தான் தேவை. இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் அதேமாரி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு, நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வெங்காயம் நல்லா வணக்கிங்க. அதோடு பார்த்துட்டிங்கன்னா தேங்காய், வேறு எதுவும் தேய்க்க வேண்டாம், தேங்காய் தான். தேங்காவை போட்டு அதையும் நல்லா வணங்கணும். பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கிங்க. அது ரெண்டும் வணக்கினா தான் நமக்கு வந்து குழம்பு வந்து எதுவும் ஆகாது, கெட்டு போகாத அளவுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றே ஆனாலுமே. நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா புளியை தனியாக ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நல்லா போட்டுட்டு தேங்காய், வெங்காயம், வரமிளகா, சோம்பு, பட்டை, கசகசா எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தை கொட்டிடுங்க. கொட்டி நல்லா ஒரு டைம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வணங்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு டைம் கலக்கி பார்த்தா நமக்கே தெரியுங்க, எவ்வளோ கெட்டியாக வேணுமா இல்லை நமக்கு தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதிட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சு வரணும், அப்படியே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்துட்டிங்களா, அதை சேர்த்திக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாங்க. காரம் எப்படி இருக்குது இல்லை உப்பு எப்படி இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கங்க. இப்போ மீன் குழம்பு மசாலா சேர்த்தி அதையும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆகிற வரைக்கும் விட்டுறலாங்க. பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு மசாலா. இது ஜிலேபி மீன் தாங்க, நல்லாயிருக்கும் குழம்பு, அரைச்சி வச்ச மீன் குழம்பு. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வருது. கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா மீன் நம்ம எடுத்து ஒன்றா அப்படியே பொறுமையாக மெதுவாக போட்டுக்கலாங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து மீனோட தலை தான் ஃபஸ்ட்டு, அதோட டேஸ்ட்டே வந்து எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மீனோட தலை, அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. அதாவது குழந்தைங்க சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்துட்டிங்கன்னா மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல குழம்பு கொதிஞ்சு வந்தோடனே எடுத்து பார்க்கணும், மீன்லாம் உடஞ்சிருக்கா நல்லா இருக்கா எப்படின்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் புளி தண்ணியை வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 4 கொதி, அதாவது ஒரு 10 மினிட்ஸ், மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா மீன்லாம் அப்படியே எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கும். அதாவது கெட்டியாக மீன்லாம் அது உடஞ்சி போகாத அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சூடாக இறக்கி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.